ஆசைக்காக நம்ம கொல்லியில் ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தர்பூசணி வந்து போட்டிருந்தோம். இது வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே டவுட் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தர்பூசணி வந்து போட்டது இல்லை. ஸோ இந்த இடத்துல வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வந்து போட்டது கொஞ்சமாக. அந்த அளவு வந்து நல்லாவே காய்ச்சிருச்சுங்க. 3 பெரிய காய் வந்திருக்கு, நிறைய குட்டி குட்டி பிஞ்சு இருக்கு, பூவும் வந்து எடுத்திருக்கு. இப்போ நான் கட் பண்ண இல்லையா, இது நல்லா பதத்துக்கு அப்படியே வெள்ளையாக வந்து மாறி வந்துருச்சு. கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாது, யாருன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். மிச்சம் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி விட்டு வந்திருக்கேன். பிஞ்சிங்களும் வந்து நிறைய வந்து எடுத்திருக்கு. செடி லைட்டாக பழுகுது, வெயில் காரணம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். குட்டி குட்டியாக பிஞ்சிங்களும் வந்து இருக்குது. சரி, கட் பண்ணி போயிட்டு நம்ம கழனிலே உட்காந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு நம்ம கழனியில் வளைஞ்சதே நம்ம கழனியில் உட்காந்து சாப்பிட்றதுன்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா. பழம் நம்ம நினச்சது போலயே வந்து செம்மையாக பார்த்து இருந்துச்சு. அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சாப்பிட சொன்னால் அவர் சாப்பிட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு நண்பா. ஸோ அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். மறக்காமல் க்ரீன் கலர் ஹார்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டு போயிடுங்க.